Hello friends, வணக்கம். நான் ரமேஷ். என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நன்றி. ஸோ இன்றைக்கி டெக்லா ஸ்ட்ரக்சர் 2016 ஐயில் டெம்ப்ளேட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவிஷன் டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த டைட்டில் பிளாக் எப்படி ரெடி பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி ரிவிஷன் டெம்ப்ளேட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டெக்லா ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைலில் போய்ட்டு எடிட்டர், டெம்ப்ளேட் எடிட்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே சேம் விண்டோ ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி இந்த இதை நம்ம பார்த்துருக்குறோம். டெம்ப்ளேட் எடிட்டர் ஸோ இதில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் என் ஷார்ட்கட்டு. ஓகே, கிராஃபிக்கல் டெம்ப்ளேட்டு. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், பிக் சைஸ் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிவிஷன்ஸ் டேபிள்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 185 இருக்குது. இதோட வித்து 8 mm, 6 mm, 5 mm. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபுட்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபுட்டரில் நம்ம என்ன பண்ணணும்னா இதோட சைஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்கள் இங்கே வெளியில் வச்சுட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எம்எம்மில் தேவை. ஓகே, ஸோ யூனிட் நம்ம ஆப்ஷனில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு யூனிட் எம்எம்மில் மாற்றிக்கலாம். ஓகே, ஓகே கொடுத்துருங்க, டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே 210, 120 இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன் சிம்பிளாக. ஸோ இந்த ரெக்டாங்கிள் சைஸ் என்னென்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஹைட் 10, நம்மக்கிட்டால 8. ஓகே, வித்து 185. ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த ரிவிஷன் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டேபிள், அதுக்கப்புறம் இது. ஓகே, ஃபஸ்ட்டு ரிவிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டு போனீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிவிஷன்ஸ். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, கேப்ஸில் இருக்குது, கேப்ஸில் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே கேப்ஸில் தான் இருக்குது. ஓகே, ரிவிஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும் நம்மளுக்கு. ஸோ இங்கே இதை கிரிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷனில் போய்ட்டு கிரிட்டு டென்சிட்டி. ஸோ நமக்கு கிரிட்டு 5 mm 5 mm இருக்குது. 1 mm 1 mm சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, 1 mm சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சென்டரில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்-C, கண்ட்ரோல்-V. ஸோ இந்த டேபிள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். சைஸ் நமக்கு 6 mm. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ரிவிஷன் நம்பருக்கு 15 mm, டிஸ்கிரிப்ஷனுக்கு 74, 24, 24, 24, 24. Okay, first 15 mm create பண்ணிடலாம்.
ஓகே 22 இருக்கு, நமக்கு 15 mm தேவைப்படுது, 15. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 74. ஓகே, நெக்ஸ்ட் 24. ஓகே, இதை அப்படி காப்பி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்சைட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட்டு, ஸோ ரிவிஷன் நம்பர், ரிவிஷன், ஓகே, ரிவிஷன் நம்பர், கலர் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் டு டிஸ்கிரிப்ஷன், ஓகே, டிஸ்கிரிப்ஷன், drawn, checked, upload, date, okay, drawn, next, checked, next, upload, okay, last one, date. ஓகே, ஸோ இந்த இது முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் ரோவில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதோட ரிவிஷன்ஸ், ஓகே. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணோம்னா கேடில் வந்து நம்ம எப்படி பிளாக் இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட் லெஃப்ட் சைடு அந்த டெம்ப்ளேட் ரைட் சைடு அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு காம்பவுண்ட் பாட்டம், காம்பவுண்ட் டாப், ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்ன ஆகணும், ஃபுல்லாக அது வந்து கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துடும், ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபுட்டர் முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிவிஷன் ஃபுல்லர், இது வந்து ஃபுட்டரில் சேர்ந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ரிவிஷன் இதில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒவ்வொரு ரிவிஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு ரோ செலக்ட் பண்ணுவோம், செலக்ட் பண்ணிவிட்டு ரிவிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது கிரியேட் ஆகிட்டு, ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஷார்ட் டைப் வந்து எப்போவுமே வந்து நமக்கு நன்மைன்னு இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ணும்போது கிரியேட் பண்ணும்போது கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த நன்மைன்னு கொடுத்துட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 mm தான் தேவை, 5 mm. ஓகே, ஸோ இது கிரியேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஒரு டேக் கிரியேட் பண்ணணும். ஓகே, ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து லைன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு நேரம் வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, லைன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரிவிஷனுக்குள்ள வந்த நம்பர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபீல்டு இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா இன்சர்ட்டில் போய்ட்டு வேல்யூ ஃபீல்டு, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் வந்து நமக்கு வந்து ரிவிஷனில் வந்து மார்க், இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள், மார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் லெஃப்ட்டு ரைட்டு எது வேணுமோ கொடுத்துட்டு ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன ஃபாண்ட் வேணும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. டிஃபால்ட்டாக இருக்கிறத நான் அப்படியே வச்சுட்டு வரேன். ஓகே, ஸோ அப்படி இல்லை நமக்கு என்ன தேவையோ அது வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ 0.8 2.5
ஸோ என்ன இது வேணும் செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். 2.5. ஸோ என்ன இது வேணும் செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் வேல்யூ ஃபீல்டு செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனில் டிஸ்கிரிப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லெஃப்டில் இருந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்டில் இருக்குது லென்த் வந்து நமக்கு ஜாஸ்தியாக கொடுத்துக்கலாம், ஒரு 40 கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அதோட கொடுக்கலாம். ஸோ நீங்கள் லென்த்து கொடுக்கும்போது இந்த பிளாக் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிளாக் லைன் க்ரியேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் தான் நம்ம டைப் பண்ண முடியும். ஸோ ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தியாக கொடுத்துக்கலாம், 50 வேணும்னா 50 அதிகம் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி அதிகமாகணும்னா அதிகமாக, குறைவாகணும்னா குறைவாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரானுக்கு வந்து அதே மாதிரி தான் இன்சர்ட்டில் போய்ட்டு வேல்யூ ஃபீல்டு ஸோ சென்டரில் வச்சுட்டு நமக்கு வந்து கிரியேட்டட் பை ஓகேவா? கிரியேட்டட் பை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணணும். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ சென்டர் எவ்வளோ லென்த்து வேணும் 20 எவ்வளோ வேணும் கிளிக் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ 20 அதில் ஃபிட் ஆகலைன்னா கம்மி பண்ணிக்கணும், ஜாஸ்தியாக இருக்கும். அதை 16 ஓகே 16 ஓகே. ஸோ நம்ம எவ்வளோ லென்த்து நேம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செக்குடு. ஓகே சேம் அதே தான். இங்கே செலக்ட் பண்ணும்போது செக்குடு வந்து கிளிக் பண்ணணும். செக்குடு பை ஓகே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லென்த்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். சென்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்ரூவல் சேம் அதே மாதிரி இன்செட்டில் போய்ட்டு அல்லது ஷார்ட்கட்டில் போய்ட்டு வேல்யூ ஃபீல்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் இருக்கும். அப்ரூவ்டு பை ஓகே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு 16 சென்டர் ஓகே. ஸோ வேல்யூ ஃபீல்டு செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு டேட்டு கிரியேட்டட் பை டேட்டு ஓகே. சென்டர் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்னென்னா இப்போ நம்ம அந்த இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஓகே அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஓகே டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஓகே கிரியேட்டட் பை இந்த நம்பர்ஸில் இருக்குது. சப்போஸ் இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே தெரியாது, அதனால் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். செக்குடு பை டெக்ஸ்ட். ஸோ இங்கே மீனிங் வந்து எது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து நம்ம எதனால வச்சுக்கணும். ஓகே அப்போ அதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்து டேட்டா டைப் வந்து நம்பர் இருந்ததுன்னா நமக்கு வந்து டிஸ்பிளேயில் தெரியாது நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும். ஸோ அதனால் டெக்ஸ்ட் இதை வந்து கவனமாக பார்த்துக்கணும். ஓகே ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். டேட்டு டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்பர்ஸில் இருக்குது. ஸோ நம்பர்ஸில் இருக்கணும் நமக்கு வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டைட்டில் பிளாக் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ சாரி ரிவிஷன் டெம்ப்ளேட்டு. ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். சேவஸ் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் லொக்கேஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து A1 ரிவிஷன் டெம்ப்ளேட்னு சேவ் பண்ணி வச்சுக்கணும். A1 ரிவிஷன் டெம்ப்ளேட் ஓகே. ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே டிபிஎல் வந்து சேவ் ஆகும். டிபிஎல் பார்த்துட்டு ஓகே ஓகே கொடுத்துருங்க. ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் ஆகிட்டு ஓகே. ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி டைட்டில் பிளாக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னும் வந்து நோட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது
ரெஃபரன்ஸ் டிராயிங் இந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி சேவ் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் ரிப்போர்ட்டில் போய்ட்டு ட்ராயிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு ட்ராயிங் லேஅவுட். ஸோ இந்த ட்ராயிங் லேஅவுட்டில் தான் வந்து நம்ம வந்து ட்ராயிங் லேஅவுட் கிளிக் பண்ணுறேன். இந்த ட்ராயிங் லேஅவுட்டில் தான் டைட்டில் பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிவிஷன் டெம்ப்ளேட்டு, நோட்ஸு, ரெஃபரன்ஸ் ட்ராயிங் டெம்ப்ளேட்டு எல்லாம் எப்படி வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.